ஹாய் கைஸ், இப்போ எக்ஸாம் முன்னாடி ஒரு வாட்டி இது ரிவிஷன் பண்ணாலே போதும். உங்களுக்கு பாலிடிக்ஸ் வந்து 6th to 12th வரைக்கும் நான் வீடியோ போடுவேன். இல்லை இப்போ 6th 7th வீடியோ போட்டுவிட்டேன். இப்போ 8th பாடம் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட் வரும். ஜேஷ்வா அவர்கிட்ட வாங்கின புக்கு தான் இது. நல்லாயிருக்கும். புக் பேக் பின்னாடி இருக்க கொஷினும் எக்ஸ்ட்ரா அவர் போட்ட கொஷினும் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி கேட்டாலோ இல்லைன்னா ஒரு வாட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரீகால் பண்ணதுக்கு பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இது. நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 8th புக்கில் வந்து பாடத்தலைப்பு வந்து மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. இந்தியாவில் 2025 டேஷ் மாநில அரசாங்கங்கள் செயல்படுகின்றன. 28 மாநில அரசாங்கங்கள் செயல்படுகின்றன. மாநில அரசின் தலைவர் யாருன்னா ஆளுநர். ஆளுநரை நியமிப்பவர் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர். மாநில நிர்வாகத்தின் தலைவர் யாருன்னா ஆளுநர். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடியும் முன்பே டேஷ் அவரை நீக்கலாம்னா குடியரசுத் தலைவர். யாரால் ஆளுநரை பதவியில் இருந்து நீக்க இயலாதுன்னா மாநில அரசாங்கம். குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரையை நியமிக்கும் போது டேஷ் ஆலோசனையின்படி செயல்படுகின்றார்னா அமைச்சரவை ஆலோசனையின்படி செயல்படுகின்றார். அமைச்சரவை. நெக்ஸ்ட், ஆளுநர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர் டேஷ் மாநிலத்தில் நியமிக்கப்படுவதில்லைன்னா சொந்த மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து ஆளுநராக எப்பயுமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆளுநர் பதவிக்கு நிறைவடைந்திருக்க வேண்டிய வயது வந்து 35. ஆளுநர் டேஷ் அல்லது டேஷ் உறுப்பினராக இருத்தல் கூடாதுன்னா பாராளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாதுன்னு சொல்கிறாங்க. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் டேஷ் பெயரால் மேற்கொள்ளப்படுகின்றன ஆளுநர். முதலமைச்சரை நியமனம் செய்வர் யாருன்னா ஆளுநர். மாநிலத்தின் பெயரளவு தலைவர் யாருன்னா ஆளுநர். மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் உள்ளவர் டேஷ் யாருன்னா ஆளுநர். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களையே நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். யாருடைய அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் விதி 356 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சிகளை ஏற்படுத்துவார்னா ஆளுநர். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யாருன்னா ஆளுநர். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா ஆளுநர். ஆளுநரின் முன் அனுமதிக்கு பின்னரே டேஷ் மசோதா மாநில சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும்னா பண மசோதா. மாநில சட்ட மேலவைக்கு ஆளுநரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் யாருன்னா 6 1/5. மாநில அரசாங்கத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை டேஷ் ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறதுனா ஆளுநர். மாநில அரசின் எதிர்பாராத செலவின விதியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் யாருன்னா ஆளுநர். மத்திய அரசின் முகவராக மாநிலத்தில் செயல்படுவர் டேஷ் யாருன்னா ஆளுநர். ஆளுநர் டேஷ் கட்சியின் தலைவரையே மாநில முதலமைச்சராக நியமிக்கின்றார்னா பெரும்பான்மை பெற்ற கட்சியை தான் வந்து முதலமைச்சராக வந்து நியமிப்பார். இப்போ அமைச்சரவைகளின் தலைவராக இருப்பவர் யாருன்னா முதலமைச்சர். முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது ஒட்டுமொத்த டேஷும் என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகுதலை குறிக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, முதலமைச்சர் பதவி ஏற்கும் போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டால் டேஷ் மாதத்துக்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 6 மாதத்துக்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும், எலெக்ஷன் நடக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யாருன்னா முதலமைச்சர். யாருடைய ஆலோசனையின் பெயரில் அமைச்சர்களையே ஆளுநர் நியமிக்கின்றார்னா முதலமைச்சர் ஆலோசனையின் பெயரில். மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் டேஷ் முடிவு இறுதியாக இருக்கும்னா முதலமைச்சர் முடிவு தான் இறுதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மாநில சட்டமன்ற கீழவையின் பெயர் என்னன்னா சட்டமன்ற பேரவை. மாநிலத்தின் கீழவைனா சட்டமன்ற பேரவையை தான் கீழவை சொல்கிறாங்க. மேலவைனா அது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை.
ஓகே, நெக்ஸ்ட்டு. ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையானது டேஷ் உறுப்பினர்களுக்கு குறையாமலும் அம்மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் டேஷ் பங்கிற்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும். 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும் 1/3 பங்கிற்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும் சொல்றாங்க. நெக்ஸ்ட், மாநில சட்ட மேலவை பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 1/3 பங்கு. என்ன சொல்றாங்கன்னா, மாநில சட்ட மேலவைக்கு பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 1/3 பங்கு சொல்றாங்க. மாநில சட்ட மேலவைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 1/3 பங்கு. மாநில சட்ட மேலவைக்கு பட்டதாரிகளால் தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 12/1 பங்கு. மாநில சட்ட மேலவைக்கு பட்டதாரிகளின் தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 12/1 பங்கு. மாநில அரசின் உண்மையான தலைவர் யாருன்னா முதலமைச்சர். மாநில அரசின் உண்மையான தலைவர் யாருன்னா முதலமைச்சர். இப்போ மாநில சட்ட மேலவையின் ஆசிரியர்களால் தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ சொல்றாங்கன்னா 12/1 பங்கு. மாநில சட்ட ஆசிரியர்களின் மேலவைக்கு ஆசிரியர்களின் தேர்வில் 12/1 பங்கு. அதே பட்டதாரிகளின் பங்கு 12/1. மேலவைகளின் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 3/1 பங்கு. பஞ்சாயத்து நகராட்சியிலிருந்து 3/1 பங்கு. இப்போ அதேமாரி சொல்றாங்கன்னா, மாநில சட்ட மேலவை மாநில ஆளுநரால் தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 6/1 பங்கு. சட்டமன்ற மேலவை டேஷ் அவை ஆகும்னா நிரந்தர அவை. ஏன்னா அது எலெக்ஷன் ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு ஆக்சுவலாக இது சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இங்கே நிரந்தர அவை சொல்லியிருக்காங்களா, அது எப்படி நிரந்தர அவை சொல்கிறாங்கன்னா, சட்ட மேலவை உறுப்பினர்கள் டேஷ் ஆண்டுக்கொரு முறை 3/1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர். என்னன்னா, அப்போ 2 ஆண்டுக்கு ஒரு 3/1 பங்கு ஓய்வு பெறுவாங்க. அப்போ புது பர்சன் எடுப்பாங்க. அப்போ என்னன்னா, அந்த அவை ஃபுல்லுமே கலைக்க மாட்டாங்க. அதே நம்ம சட்டமன்ற அவை 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வரும்போது அது ஃபுல்லுமே கலையறதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அது நிரந்தர அவை கிடையாது. இந்த சட்ட மேலவை நிரந்தர அவை. ஏன்னா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பர்டிகுலர் நம்பர் 3/1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றுட்டு அப்போ அதுக்கு தேவையான உறுப்பினர்கள் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதை தான் நிரந்தர அவை சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் தற்போது டேஷ் மாநிலங்கள் சட்டமன்ற மேலவை உள்ளதுன்னா மொத்தம் 6 மாநிலங்கள் மட்டும்தான் சட்ட மேலவை இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கிடையாது. சட்டமன்ற மேலவை உறுப்பினர் குறைந்தபட்ச வயது எவ்வளோ இருக்குன்னா 30 வயது இருக்கணும். இப்போ 2025 இந்தியாவில் மாநில சட்ட மேலவை நடைமுறையில் உள்ள மாநிலங்கள் எதுனா, எந்தெந்த மாநிலத்தில் மேலவை இருக்குதுன்னா பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா. 1 2 3 4 5 6 இந்த 6 மாநிலங்களை மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மாநில அவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளோனா 6 மாநில அவை உறுப்பினரின் பதவிக்காலம் 6 ஆண்டு சொல்கிறாங்க. இப்போ மக்களவை மாநிலவை நம்ம சென்ட்ரலில் சொல்லுவோம் இல்லையா, அதில் மாநில அவை மக்களவைனா லோக்சபா, மாநில அவைனா ராஜ்சபா. இப்போ இதில் 6 ஆண்டுகள் சொல்கிறாங்க. நம்ம மற்றதெல்லாம் 5 ஆண்டு சொல்லுவோம் இல்லையா, இது 6 ஆண்டு சொல்கிறாங்க. இப்போ சட்டமன்ற மேலவையின் தலைவர் சட்டமன்ற மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுப்பவர் யாருன்னா சட்ட மேலவை உறுப்பினர்கள். இப்போ மாநில அரசாங்கத்தின் சட்டங்களையே உருவாக்குபவர்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதி டேஷ் மக்கள் தொகைகளை கொண்டு இருக்கோம்னா 1 லட்சம். ஒரு சட்டமன்ற தொகுதியில 1 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதியான குறைந்தபட்ச வயது வந்து 25. எந்த கட்சியும் சாராத ஒருவர் தேர்தலில் போட்டியிட்டால் அவர் என்ன பெயரில் அழைக்கப்படுவார்னா சுயேட்சை வேட்பாளர். இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களை நேரடியாக தேர்ந்தெடுப்பவர் யாருன்னா மக்கள். சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்களிக்கும் வாக்காளரின் வயது எவ்வளோன்னா 18. மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் டேஷ் உறுப்பினர்களுக்கு மேலாகவும் டேஷ் உறுப்பினர்களுக்கும் குறைவாகவும் இருத்தல் கூடாதுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து 500க்கும் மேல் என்ன சொல்கிறாங்கன்னா மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 500க்கு உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது சொல்கிறாங்க. சட்டப்பேரவை மாநில சட்டப்பேரவையில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள் டேஷ் ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை. சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் யாருன்னா சபாநாயகர். சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர் யாருன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்கள். சபாநாயகர் இல்லாத நேரத்தில் சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் யாருன்னா துணை சபாநாயகர். தமிழ்நாட்டில் டேஷ் சட்டமன்ற தொகுதிகள் உள்ளனன்னா 234. டேஷுக்கு அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி ஆளுநரால் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுகின்றதுன்னா 118. என்ன சொல்றாங்கன்னா 118க்கு அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி ஆளுநரால் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுகிறது. அப்போ நம்மளது வந்து 234. இதில் வந்து பகுதி எவ்வளோன்னா 100. அப்போ இந்த 118 வந்தால் அந்த குவாலிஃபிகேஷன் அதிகம் சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு கட்சி போட்டிடுறாங்கன்னா 2 கட்சி டிவைட் பண்ணால் அதில் அந்த 1% அதிகமாக இருக்கணும். அது அதோட வேல்யூ தான் சொல்கிறாங்க 118 சொல்லிட்டு. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா 234. இப்போ ரீசெண்டாக வந்து பீகாரில் எவ்வளோ பார்த்தோம், சட்டமன்ற தொகுதி வந்து 243 பார்த்தோம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நெக்ஸ்ட்டு இப்போ மாநில சட்டமன்றத்தின் முக்கிய பணி டேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா மாநிலத்திற்கான சட்டங்களை இயற்றுவது தான் அவங்களுடைய முக்கிய பணிகளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேஷ் நடைமுறையில் உள்ளபோது சட்டமன்றம் தனது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த இயலாதுன்னா நெருக்கடி நிலையில் வந்து அவங்களால சட்டம் இயற்ற முடியாது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாநில நிதி மசோதாவை டேஷில் மட்டுமே கொண்டு வர முடியும்னா மாநில சட்டப்பேரவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் சொல்கிறாங்க நிதி மசோதா. நெக்ஸ்ட்டு ஏன்னா மேலவையில் கொண்டு வர முடியாது, ரைட்ஸ் கிடையாது. மாநிலத்திற்கு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பவர்கள் யாருன்னா சட்டப்பேரவை தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள். இந்த மாநிலத்திலிருந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பவர், இந்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பதற்காக வாக்களிக்க உரிமை யாருக்கு இருக்குன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இருக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜாதி ஒழிப்பு என்ன சொல்றாங்கன்னா ஜாதி ஒழிப்பு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1829. ஜாதி ஒழிப்பு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1829. இப்போ நெக்ஸ்ட் வந்து குழந்தை திருமணம் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1929. இம்பார்ட்டன்ட். ஜாதி ஒழிப்பு சட்டம் வந்து 1829. குழந்தை திருமணம் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1929. நெக்ஸ்ட் விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1856. விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1856. ஜாதி ஒழிப்பு வந்து 1829. குழந்தை திருமண தடுப்பு சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1929. இப்போ ஹிந்து வாரிசு உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1956. விதவை மறுமணம் 1856. இந்து வாரிசு உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1956. ஹிந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம் வந்தது வந்து 89. 1989 இயற்றப்பட்ட ஆண்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு சட்டமன்றம் அமைந்துள்ள இடம் எங்க இருக்குன்னா சென்னை. சட்டமன்ற மேலவை காட்டிலும் டேஷ் அதிகம் அதிகாரம் பெற்றுள்ளது எதுனா சட்டமன்ற பேரவைக்கு தான் அதிகம் அதிகாரம் பெற்றுள்ளது சொல்றாங்க. மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பு எதுனா உயர் நீதிமன்றம். நெக்ஸ்ட் டேஷ் சட்ட திருத்தத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரு
உயர் நீதிமன்றம் இருக்கலாம் என்று கூறப்படும் எந்த திருத்தத்திலும் கேட்குறாங்க. அது எந்த திருத்தம்னா 1956 7வது திருத்தம். 7வது திருத்தத்தில் தான் என்ன சொல்கிறாங்க, பொதுவான ஒரு மாநிலத்துக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு பொதுவான ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த ஹரியானா வேறு ஏதோ ஒரு மாநிலத்துக்கு இங்கே வரும்னு நினைக்கிறேன், ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட்டு, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். யாரிடம் கலந்து ஆலோசித்து உயர் நீதிமன்றம் தலைமை நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கின்றார்னா ஆளுநர் அண்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இவங்களாம் யாரிடம் கலந்து ஆலோசித்து உயர் நீதிமன்றம் தலைமை நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் குடியரசுத் தலைவர் ஆளுநர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியெல்லாம் இவங்க ஆலோசனை செஞ்சுட்டு தான் உயர் நீதிமன்றத்தை அந்த தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட், உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களின் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் ஆண்டுனா 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்படுவார். நெக்ஸ்ட், உயர் நீதிமன்றம் தனது அதிகார எல்லைக்குள் உள்ள தவிர மற்றவைகளை கண்காணிக்கிறதுனா இராணுவ நீதிமன்றம் தீர்ப்பாயங்கள் தவிர இந்த இராணுவ நீதிமன்றமும் தீர்ப்பாயங்கள் தவிர மற்றவற்றை மட்டும்தான் கண்காணிக்கிறது சொல்றாங்க. இந்த எல்லைக்குள் தனது அதிகார எல்லைக்குள் உள்ள சொல்றாங்க. நெக்ஸ்ட் உயர் நீதிமன்றத்தின் நீதி பேராணை அதிகாரத்தின் விதி என்ன சொல்றாங்கன்னா 226. உயர் நீதிமன்றத்தின் நீதி பேராணையோட அதிகார விதி என்ன சொல்றாங்கன்னா 226 நீதி பேராணை. நெக்ஸ்ட், உயர் நீதிமன்றம் மாநிலத்தில் உள்ள டேஷை கட்டுப்படுத்துகிறதுனா சார்நிலை நீதிமன்றங்கள் கட்டுப்படுத்துகிறது. இது கீழே இருக்க. நெக்ஸ்ட், மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் பயன்களை பெற முடியாத போது அதற்கான தீர்வு நாம் எங்கு பெற முடியும்னா நீதிமன்றம். நெக்ஸ்ட், புத்தக வினாக்கள் படிக்கிறேன். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகின்றார்னா குடியரசுத் தலைவர். மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யாருன்னா முதலமைச்சர். மாநில சட்டமன்ற கூட்டத்தை ஒத்தி வைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா ஆளுநர். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறுபவர் யாருன்னா முதலமைச்சர். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யாருன்னா முதலமைச்சர். பெறவர் யாருன்னா ஆளுநர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, குடியரசர். நெக்ஸ்ட், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62. இந்தியாவின் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும்னா 28 மாநிலங்கள். ஆளுநரின் பதவிக்காலம் ஆண்டு எவ்வளோனா 5 ஆண்டு. மாவட்ட நீதிபதிகள் டேஷால் நியமிக்கப்படுகின்றனர்னா ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். ஆளுநர் ஒரு மாநிலத்தின் டேஷ் ஆவார்னா பெயரளவு தலைவர். சட்டப்பேரவை உறுப்பினரின் வயது எவ்வளோனா 25 சட்டப்பேரவை உறுப்பினர். நெக்ஸ்ட் பாடத்தலைப்பு குடிமக்களும் குடியுரிமைகளும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, படிக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, குடிமகன் என்ற சொல் சிவிக்ஸ் என்னும் டேஷ் வார்த்தையிலிருந்து பெற்றதுன்னா லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சொல்றாங்க. பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை எதுனா இயற்கை குடியுரிமை. இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை எதுனா இயல்பு குடியுரிமை. ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும் அதே வேளையில் நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்பவரும் டேஷ் ஆவார்னா குடிமகன். இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இந்திய குடியுரிமை சட்டம் டேஷ் வழிமுறைகளில் குடியுரிமை பெறுவதற்கான வழிகளை கூறுகிறதுனா 5 வழிமுறைகளையும் குடியுரிமை பெறுவதற்கு வழி கூறுகிறது. 5 வழி சொல்றாங்க. நெக்ஸ்ட், 5 வகையான குடியுரிமை பெறுதல் முறை டேஷ்னா பிறப்பால் குடியுரிமை பெறுதல்,
ஃபஸ்ட்டு பிறப்பால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளி பதிவு செய்தல், இயல்பு குடியுரிமை, பிரதேச இணைவு. 1 பிறப்பால் குடியுரிமை பெறுதல் 1, வம்சாவளி 2, வம்சாவளி மூலமா பெறுவது 2, பதிவு செய்வது மூலமா பெறுவது 3, இயல்பு குடியுரிமை 4, பிரதேசம் இணைக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் இந்தியா மக்களாக ஆவாங்க. அப்போ அது 5 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1950 ஜனவரி 26 அன்று முதல் டேஷுக்கு முன் பிறந்த ஒரு நபர் அவரது பெற்றோர்கள் எந்த நாட்டவராயினும் பிறப்பால் இந்தியா குடியுரிமை பெறுகின்றார். எந்த ஆண்டு சொல்றாங்கன்னா 1987 ஜூலை 1க்கு முன் பிறந்த, இந்த 1987 ஜூன் 1க்கு முன் பிறந்த ஒரு நபர் அவரது பெற்றோர் எந்த நாட்டவர் ஆயினும், எந்த நாட்டவர் சேர்ந்தார் இருந்தாலும் அவர் பிறப்பால் இந்தியாவில் பிறந்ததுனால அவர் இந்தியா குடியுரிமை பெறுறாரு சொல்றாங்க. எப்பன்னா 1887 ஜூலை 1 ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஃபோர். நெக்ஸ்ட் 1950 ஜனவரி 26 முதல் என்ன சொல்றாங்கன்னா 1992 டிசம்பர் 10க்கு முன், 1992 டிசம்பர் 10க்கு முன் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவ்வம்சாவளி மூலம் இந்தியா குடியுரிமை பெறுகின்றார். என்ன சொல்றாங்கன்னா 92ல பிறந்த 92ல வெளிநாட்டில் டிசம்பர் 10க்கு முன்னாடி யார் பிறந்தாங்களோ அவங்களோட ஃபேமிலி, அவங்க பேரண்ட்ஸ் யாருன்னா இந்தியாவராக இருந்தாங்கன்னா அந்த மூலயமா வம்சாவளி மூலயமா அவங்க இந்தியராக குடியுரிமை பெறலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டேஷ் நாள் முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்களாக அவர்களுடைய பிறப்பினை ஒரு வருடத்துக்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளி குடிமகனாக ஆக முடியாது சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா 2024 டிசம்பர் 3ஆம் நாள் முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்களாக அவர்களுடைய பிறப்பினை ஒரு வருடத்துக்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்தியா வம்சாவளி குடிமகனாக முடியாது. இந்த 2024 டிசம்பர் 3 இந்த முதல் இதுல இருந்து இந்த ஒரு வருஷத்துக்கு அவங்க பதிவு செய்யலாம், அவங்க இந்திய குடிமகனாக வாங்க முடியாது சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் டேஷ் ஆண்டுக்குள் வசித்த பிறகு பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும்னா 7 ஆண்டு இருந்தாதான் அவங்க விண்ணப்பிக்க முடியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் டேஷ் ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருக்க வேண்டும் என சொல்றாங்கன்னா 7 ஆண்டு வசித்தவராக இருக்க வேண்டும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு டேஷ் வழங்கப்படுகிறதுனா இயல்பு குடியுரிமை கிடைக்கிறது. நெக்ஸ்ட் ஒருவர் இயல்பு குடியுரிமை பெற 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளில் டேஷ் மொழிகளில் போதிய அறிவினை பெற்றிருக்க வேண்டும்னா ஏதேனும் ஒரு மொழியில் 22 மொழியில ஏதேனும் ஒரு மொழி பெற்றிருக்க வேண்டும் சொல்றாங்க, போதிய அறிவினை. நெக்ஸ்ட் பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்து குடியுரிமை பெற்ற ஆண்டு 1962. இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமை குடியுரிமை பற்றி கூறும் பகுதி எது சொல்றாங்கன்னா பகுதி 2. நெக்ஸ்ட் குடியுரிமை விதிகள் என்ன சொல்றாங்கன்னா 5 விதி 5 to 11 வரை சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்தியா குடியுரிமை இழத்தல் பற்றி கூறும் 3 முறைகள் என்ன சொல்றாங்கன்னா குடியுரிமை தானாக துறத்தல், குடியுரிமை முடிவுக்கு வருதல், குடியுரிமை மறுத்தல் சொல்றாங்க. இது 3 முறைகள் சொல்றாங்க. இந்திய குடியுரிமை ஏத்தல் 3 முறை சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒருவர் தனது டேஷ் உரிமைகளை மாற்ற முடியாதுன்னா நாட்டு உரிமைகளை மாற்ற முடியாது சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒருவர் தனது உரிமைகளை மாற்ற முடியும்னா குடியுரிமைகளை மாற்ற முடியும் சொல்றாங்க. நாட்டு உரிமையை மாற்ற முடியாது, ஆனா தன்னுடைய குடியுரிமை வேற ஃபாரினர்ஸா ஆகும்போது அந்த கண்ட்ரியோட குடியுரிமை பெறலாம். அப்ப குடியுரிமை மாற்ற முடியும், நாட்டு உரிமை மாற்ற முடியாது சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவில் உள்ள குடியுரிமை என்னன்னா ஒற்றை குடியுரிமை.
இந்திய குடியுரிமை முறை டேஷ் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பின்பற்றும் குடியுரிமை எதுனா இரட்டை குடியுரிமை. நெக்ஸ்ட், சுவிட்சர்லாந்து நாட்டில் பின்பற்றப்படும் குடியுரிமை எதுனா இரட்டை குடியுரிமை. இந்திய நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர். இந்திய கடவுச்சீட்டினையே பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் யாருன்னா வெளிநாட்டு வாழ் இந்தியா. அது வந்து NRI சொல்றாங்க. NRIனா வெளிநாடு வாழ் இந்தியர். வெளிநாடு வாழ் இந்தியர் தான் NRI. இந்திய பூர்வீக குடியினர் அப்படின்னா PIO முறை OCI முறையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு. OCIயுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு வந்து 2015 ஜனவரி 9ஆம் தேதி தான் வந்து இணைக்கப்பட்டது சொல்றாங்க. இந்திய பூர்வீக குடியினர் வந்து PIO. அப்போ இந்த PIO வந்து OCIயோட இணைக்கப்பட்ட ஆண்டு வந்து 2015 ஜனவரி 9. நெக்ஸ்ட், OCI அட்டை பெற்றவர்களுக்கு டேஷ் உரிமை இல்லைன்னா இந்தியாவில் வாக்குரிமை இல்லை. டேஷ் சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டதுன்னா 42வது திருத்தத்தின்படியாக அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டது சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்திய நாட்டில் குடிமக்கள் அல்லாதவர்களையே டேஷ் வகைகளில் அழைக்கின்றோம்னா அந்நியர் குடியேறியவர். நெக்ஸ்ட், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து ஜனவரி 9. இந்திய அரசின் அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் என்ன சொல்றாங்கன்னா 2 ஆண்டுக்கு ஒருமுறை வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுகிறது சொல்றாங்க. நெக்ஸ்ட், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுனா பிரவாசி பாரதிய தினம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், யார் இந்தியாவிற்கு வருகை புரிந்த நாளை வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுகின்றோம்னா மகாத்மா காந்தி டேஷில் இருந்து இந்தியர்களுக்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாளை வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுகின்றோம். தென்னாப்பிரிக்கா என்ன சொல்றாங்க, மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்கா 1950 இருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9 ஆண்டு வந்து 1915 ஜனவரி 9ஆம் நாளை வெளிநாடு வாழ் தினமாக கொண்டாடுகின்றோம். நெக்ஸ்ட், புத்தக வினாக்கள் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்லன்னு கேட்குறாங்க. சொத்துரிமை பெறுவதன் மூலம் குடியுரிமை பெறுவது அல்லன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமைகளை பற்றி குறிப்பிடுகின்றன? பகுதி 2 பிரிவு 5-11. விதி வந்து 5-11. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர். ஒரு நாட்டின் டேஷ் அந்நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதி உடையவர் ஆவார்னா குடிமகன். நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் சட்ட உரிமையே மட்டும் வழங்குகிறதுனா ஒற்றை குடியுரிமையை மட்டும் வழங்குகிறது சொல்றாங்க. இந்தியாவில் கடவுச்சீட்டினையே பெற்று பாஸ்போர்ட் வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் டேஷ் என அழைக்கின்றோம்னா வெளிநாடு வாழ் இந்தியர் NRI. இந்திய அனைவரும் உரிமைகள் மற்றும் டேஷுடன் இயற்கையாக பெறுகின்றனர்னா சட்டங்களையும் இயற்கையாக பெற்றிருக்கின்றனர். மக்கள் அனைவரும் உரிமைகள் மற்றும் சட்டங்களையும் இயற்கையாக பெற்றிருக்கின்றனர். டேஷ் என்பது இளைஞர்களையே நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்கேற்க செய்யும் ஒரு யோசனை ஆகும்னா உலகளாவிய குடியுரிமை. நெக்ஸ்ட், பாடத்தோட தலைப்பு வந்து சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. படிக்கிறேன். இதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருந்ததோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தையே கொண்டு இருக்கும்.
இக்கூற்றுக்குரியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா பல்வேறு நம்பிக்கையிலும் சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று இக்கூற்றைக்குரியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. சமய சார்பின்மை என்ற சொல்லை லத்தீன் வார்த்தையான எதிலிருந்து பெறப்பட்டதுன்னா செக்யூலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட் செக்யுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் டேஷ் யாருன்னா ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்ஹோக். ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்ஹோக். இந்தியா ஒரு டேஷ் கொண்ட நாடாகும்னா பன்முகத்தன்மை கொண்ட நாடாகும். சமயம் நன்கு பகைமையை போதிப்பதில்லை. என்ன சொல்லு? சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று இந்தியா நமது வீடு. இக்கூற்றைக்குரியவர் யாருன்னா கவிஞர் இக்பால். என்ன சொல்றாருன்னா இக்பாலும் சமயம் நமக்கு பகைமைகளை போதிப்பதில்லை. நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறியவர் யாருன்னா கவிஞர் இக்பால். அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கு எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 3ஆம் நூற்றாண்டில் அறிவித்த முதல் பேரரசர் யாருன்னா அசோகர். என்ன சொல்றாங்கன்னா, அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினர்களுக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 3ஆம் நூற்றாண்டில் அறிவித்த முதல் பேரரசர் யாருன்னா அசோகர். அசோகர் டேஷ் பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடும் மரியாதையோடும் இருக்க தம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்னா 12ஆம் பாறை சொல்றாங்க. மத சகிப்புத்தன்மை கொள்கைகளை பின்பற்றிய முகலாய பேரரசர் யாருன்னா அக்பர். முகலாய பேரரசர் அக்பர் தொடங்கிய கோட்பாடு டேஷ். என்ன சொல்றாங்கன்னா, அவர் தொடங்கிய கோட்பாடு வந்து தீன் ஹிலாகி சுல்ஹில் குல். நெக்ஸ்ட், இந்தியா ஒரு டேஷ் நாடாகனா மத சார்பற்ற நாடாகும். முகப்புரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்ட ஆண்டு வந்து 1976 42வது சட்ட திருத்தம். இந்திரா காந்தி மூலமா செஞ்சாங்க இல்லையா, அந்த ஆண்டு 42வது சட்ட திருத்தம். அப்போதான் வந்து அடிப்படை கடமைகள் வந்தது. நெக்ஸ்ட், சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதையே தடை செய்யும் அரசியலமைப்பு விதி எதுனா விதி 15. பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் விதி எதுனா விதி 16. எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கும் விதி எதுனா 25. எல்லா சமயத்தையும் என்னால் எந்த சமயம் வேணா எனக்கு பிடிச்ச சமயத்துக்கு நான் மாறி சேஞ்ச் ஆகிக்கும் சொல்கிறேன் இல்லையா, அதுதான் வந்து விதி 15ல் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பற்றி கூறும் விதி எதுனா 26. எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்த கூடாது என்று கூறும் விதி வந்து 26. இது வந்து நான் எனக்கு பிடிச்ச மதத்துக்கு மாறிக்கலாம். 25வது விதி. 26வது விதியில வந்து சுதந்திரம் பற்றி அவங்க சமய விவகாரங்களை அவங்களோட சுதந்திரம் பற்றி சொல்லுது. இது வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி விதி கேட்கக்கூடாது சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் வந்து 27 சொல்கிறாங்க. 25, 26 இது சேஞ்ச் ஆகும். 25 வந்து மதத்துக்கு நம்ம பிடிச்ச மதத்துக்கு சேஞ்ச் ஆகிறது. 26 வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மதத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது அவங்களோட விவகாரங்கள். 27 வந்து அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி வரி கொடுக்கக்கூடாது, அவங்க இஷ்டப்பட்டு மட்டும் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை பற்றி கூறும் விதி வந்து 28. பிடிச்சா எனக்கு நான் ஜாயின் இப்போ வந்து மதத்தை பற்றி ஜாயின் பண்ணுவோம், கட்டாயம் எல்லாருமே வந்து கம்பல்சரி கலந்துக்க சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் அவங்க வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரைட்ஸ் வந்து சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 28.
நெக்ஸ்ட் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களின் பாகுபாடு காட்ட தடை என்று கூறும் விதி வந்து ஆர்டிகல்ஸ் 29 பிரிவு 2 சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ ஸ்கூலில் ஒரு மதர் ஸ்கூல் இருக்குன்னா அந்த மதர் ஸ்கூலில் வந்து 2 மதத்தையும் கம்பேர் பண்ணி மற்ற மதத்தை வந்து பாகுபாடு காட்டக்கூடாது சொல்லிட்டு அந்த விதி எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல்ஸ் 29 பிரிவு 2 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் முகலாயர் பேரரசர் அக்பர் கல்லறை அமைந்துள்ள இடம் எங்கன்னா ஆக்ரா, சிக்கந்தரா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இஸ்லாம், ஹிந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தனது கல்லறைகளை இடம்பெற வேண்டும் என்று கூறிய அரசர் யாருன்னா அக்பர். இஸ்லாமிய, ஹிந்து உள்ளிட்ட பல்வேறு சமயம் சார்ந்த கூறுகளை தன்னோட கல்லறையில் இடம்பெற வேண்டும் என கூறிய அரசர் யாருன்னா அக்பர். நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் போவோம். சமய சார்பின்மை என்பது என்னன்னா எந்த மதத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்பு தன்மையுடனும் அமைதியாகவும் இணக்கமாக வாழ்தல். சமய சார்பின்மை அந்த வேர்டோட மீனிங் என்ன சொல்றாங்கன்னா எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்பு தன்மையுடனும் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். நெக்ஸ்ட் இந்தியா ஒரு டேஷ் கொண்ட நாடாகனா பல்வேறு சமய நம்பிக்கை மற்றும் பல்வேறு பண்பாடு நம்பிக்கை கொண்ட நாடாகும் இந்தியா சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு வந்து 1976. ஒரு வாட்டி தான் முகவுரை திருத்திருக்காங்க. இந்திரா காந்தி பீரியட்ல வந்து 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா 3 வார்த்தைகள் இணைச்சிருக்காங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பின்வருவற்றில் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறதுனா அரசியலமைப்பின் முகவரை. நெக்ஸ்ட் சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையதுன்னா அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடையது. அரசியலமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்விகளின் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களையும் தடை செய்யப்பட்டுள்ளதுன்னா சமய போதனைகள். ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்பொழுது கருதப்படும் எனில் அது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால். சமயம் நமக்கு டேஷ் போதிக்கவில்லைன்னா பகைமையை போதிக்கவில்லை. நெக்ஸ்ட் யார் அசோகர் சொல்லியிருக்காரு பகைமையை போதிக்கவில்லை சொல்லிட்டு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கு எதிராக இல்லை வேற இக்பால் சொல்லியிருக்காங்க பகைமையை போதிக்கவில்லைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சமய சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி. அது டேஷ் அளிக்கிறதுனா சம உரிமை அளிக்கிறது சொல்றாங்க. சமய சார்பின்மை ஜனநாயகத்தின். நெக்ஸ்ட் டேஷ் என்பது கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கை பற்றி இருப்பதாகும்னா ஆத்திகம். ஆத்திகம் என்பது கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கை ஆட்சி இருப்பதாகும். நெக்ஸ்ட் நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் டேஷ் மற்றும் டேஷ் ஊக்குவிப்பதாகும்னா தேசிய ஒருமையையும் மற்றும் ஒருமைப்பாட்டையும் ஊக்குவிப்பதாகும். நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கத்துல சொல்றாங்க இது. நெக்ஸ்ட் தேசிய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும். நெக்ஸ்ட் பிரிவு 15 சமயம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் டேஷ் காட்டுவதையே தடை செய்கிறதுனா பாகுபாடு காட்டுவதை தடை செய்யுது. ஆர்டிகல் 15. நெக்ஸ்ட் பாடத்தோட தலைப்பு வந்து 8ஆம் வகுப்பு மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இல்லை என்ன சொல்றாங்கன்னா இங்கிலாந்து மகா சாசனம் வந்து 1215. இங்கிலாந்து மகா சாசனம் வந்து 1200. இங்கிலாந்தின் மகா சாசனம் வந்து 1215. இங்கிலாந்தின் உரிமை மனு வந்து 1628. இங்கிலாந்தின் உரிமை மனு வந்து 1628. இங்கிலாந்து ஹெபியஸ் கார்பஸ் சட்டம். இங்கிலாந்தின் ஹெபியஸ் கார்பஸ் சட்டம் வந்து 1629. ஆங்கில உரிமைகள் மசோதா வந்து 1689. மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகளை பற்றிய பிரான்சின் அறிவிப்பு என்ன சொல்றாங்கன்னா
மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகளை பற்றி பிரான்சின் அறிவிப்பு என்ன சொல்றாங்கன்னா, அறிவிப்பு எந்த ஆண்டுனா 1789. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா எந்த ஆண்டுனா 1791. 1791 வந்து அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் உரிமைகள் மசோதா. நெக்ஸ்ட், மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை டேஷுக்கு பின் வலுவாக எழுச்சி பெற்றதுன்னா 2ஆம் உலகப் போருக்கு பின் வலுவாக எழுச்சி பெற்றது. நெக்ஸ்ட், ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1945 அக்டோபர் 24. 1945 அக்டோபர் 24. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஏற்றுக்கொண்ட ஆண்டு ஐநா வந்து 1948. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு பிரான்ஸ் நாட்டின் பேரிஸ் நகரில் ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட நாள் வந்து 1948 டிசம்பர் 10. என்ன சொல்றாங்கன்னா உலக மனித உரிமை அறிவிப்பு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா 1948 டிசம்பர் 10. ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் நாட்களில் மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறதுனா டிசம்பர் 10ஆம் நாட்களில் மனித உரிமை தினம் கொண்டாடப்படுகிறது. பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னரான டேஷ் மகா சைரஸ் அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்று அறிவித்தார் சொல்றாங்க. பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னரான மகா சைரஸ். நெக்ஸ்ட், சைரஸ் சிலிண்டரின் காலம் வந்து கிமு 539. மனித உரிமைகள் பற்றிய ஆணைகள் கியூனிபார்ம்ஸ் எழுத்துக்களில் டேஷ் மொழிகளில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்களில் பதிவு செய்யப்பட்டன. என்ன சொல்றாங்கன்னா, மனித உரிமைகள் பற்றிய ஆணைகள் கியூனிபார்ம்ஸ் எழுத்துக்களில் அங்காடியான் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டன. நெக்ஸ்ட், உலக மனித உரிமைகள் அறிவிப்பு 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு வந்து 500 மொழிக்கு வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சொல்றாங்க. மேற்பட்ட உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆணையம் எதுனா உலக மனித உரிமைகள். எந்த ஆணையம் வந்து அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா உலக மனித உரிமைகள் ஆணையம் தான். மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ள சட்ட பிரிவுகள் என்னன்னா 30. இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1993 அக்டோபர் 12. 1993 அக்டோபர் 12 வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. தேசிய மனித உரிமை ஆணையம் டேஷ் அமைப்பாகும்னா அரசியலமைப்பு சாராதது தான் வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் சொல்றாங்க. நெக்ஸ்ட், தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் வந்து புதுடெல்லி. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமனம் செய்வார் யாருன்னா குடியரசுத் தலைவர். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் வந்து 3 ஆண்டுகள் அல்லது 70 வயதுக்குள்ள இருக்கணும். சப்போஸ் வந்து அவருக்கு வந்து 98 வயது இருந்துச்சுன்னா அப்போ 2 ஆண்டு தான் வந்து அதில் இருப்பார். அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஒன்று 3 ஆண்டு, அவருக்கு என்ன வயசு இருந்தாலும் 3 ஆண்டுகள் இருப்பார். கம்மியாக இருந்தால் சப்போஸ் 70க்குள்ளே கிட்ட வர மாதிரி இருந்தால் ஒரு 2 ஆண்டு 1 ஆண்டு இருந்தால் கூட அந்த 70 வயது வரைக்கும் தான் இருப்பார். இந்த திருத்தம் வந்து கொண்டு வந்தது வந்து 2019ஆம் திருத்தம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் யாருன்னா ஓய்வு பெற்ற இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்கிறாங்க. இந்த நீதிபதிகள்லாம் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருப்பார் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள்
ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1997 ஏப்ரல் 17. தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1997 ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள். நெக்ஸ்ட், மாநில மனித உரிமை ஆணையம் இந்திய அரசியலமைப்பின் டேஷ் அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழ் உள்ள துறைகளில் மனித உரிமை மீறல் தொடர்பாக விசாரிக்கும்னா 7வது அட்டவணை. 7வது அட்டவணையில் உள்ள சொல்றாங்க. நெக்ஸ்ட், குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் விதி வந்து 24. குழந்தை தொழிலாளர் முறை வந்து தடை செய்யும் விதி வந்து 24. ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் விதி வந்து 39F. 39F தான் வந்து ஆரோக்கியமாக குழந்தை வளரணும்னு சொல்லிட்டு வழிவகை செய்யும். நெக்ஸ்ட், 6 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விகளை அரசு வழங்கும் முறை பற்றி கூறும் விதி வந்து 45. விதி வந்து 45 சொல்றாங்க. நெக்ஸ்ட், குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான நாட்டின் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1989 நவம்பர் 29. என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளினுடைய உரிமைகளை பற்றி தொடர்பான மாநாட்டின் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1989 நவம்பர் 29 சொல்றாங்க. நெக்ஸ்ட், 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டின் பிரிவு 1 படி டேஷ் வயதுனா 18 வயது சொல்றாங்க. 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தைகள் எனப்படுவர். நெக்ஸ்ட், ஐநா அறிவித்த சர்வதேச பெண்கள் மாநாடு எங்க இருக்கு? ஐநா அறிவித்த சர்வதேச பெண்கள் ஆண்டு வந்து 1978. 1978 வந்து பெண்கள் ஆண்டு சொல்றாங்க. ஐநா அறிவித்த ஆண்டு 1978. ஐநா அறிவித்த சர்வதேச குழந்தைகள் ஆண்டு வந்து 1979. பெண்கள் ஆண்டு வந்து 1978, குழந்தைகள் ஆண்டு வந்து 1979. 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அரசு வழங்க வேண்டும் என்று கூறும் விதி வந்து ஆர்டிகல் 21A. குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து 1986. குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து 1986. குழந்தை தொழிலாளர் சட்டம் டேஷ் வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்ததுன்னா 15. குழந்தை தொழிலாளர் சட்டம் 15 வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்கிறது. நெக்ஸ்ட், சிறார் நீதி சட்டம் வந்து 2000. சிறார் நீதி சட்டம் ஆண்டு வந்து 2000. போக்சோ சட்டம் ஆண்டு வந்து 2012. போக்சோ ஆண்டு சட்டம் வந்து 2012. சிறார் நீதி சட்டம் வந்து 2000. குழந்தைகளுக்கான உதவி மையம் எண் வந்து 1098. நெக்ஸ்ட், குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை தீர்மானம் ஆகியவற்றை தடுப்பதற்காக இந்தியாவில் முதலாக அறிவிக்கப்பட்ட 24 மணி நேரம் கட்டாயம் இல்லாத அவசர தொலை தொடர்பு எண் எதுனா 1098. டேஷ் ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாட்டுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது. மற்றும் இதுவே பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா என அழைக்கப்படுகிறது. எந்த ஆண்டுனா 1979. என்ன சொல்றாங்கன்னா, 1979ஆம் ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாட்டுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது. இதே பெண்களுக்கான சர்வதேச உரிமை மசோதா என அழைக்கப்பட்டது. ஆனால் இங்கே வந்து ஐநா சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. இங்கே வந்து அதே வந்து பெண்கள் ஆண்டு வந்து 1978 சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா என அழைக்கப்படுகிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து 1995 பெல்ஜியம்ல வந்து நடைபெற்றது சொல்றாங்க. நெக்ஸ்ட், உலக மாநாடு மகளிர் மாநாடு. நெக்ஸ்ட், பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு டேஷ் ஆண்டுனா 1995ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. என்னன்னா, ஐக்கிய நாடு பெண்களுக்கான ஐக்கிய
நாடுகளின் மேம்பாட்டு நிதி ஃபர்ஸ்ட் மேம்பாட்டு நிதி முதல் செயல்படுகிறது வந்து எந்த ஆண்டுனா 1995. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2007. பெற்றோருக்கும் மூத்த குடிமக்களுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஹிந்து விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1856. ஹிந்து விதவை மறுமண சட்டம். ஹிந்து திருமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1955. ஹிந்து திருமண சட்டம். ஹிந்து வாரிசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1956. 1956 ஹிந்து வாரிசு சட்டம். நெக்ஸ்ட் வரதட்சணை தடை சட்டம் வந்து 1961. பெண்களையே கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் வந்து 1997. 1997 வந்து ரேக்கிங் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து தொழிற்சாலை சட்டம் எப்போ சொல்றாங்கன்னா 1948. தொழிற்சாலை சட்டம் 1948. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம். சித்தரித்தலுக்கான எதிரான சட்டம் வந்து 1999. 999 ஞாபகம் வச்சுக்கோங்க. சுரங்க சட்டம் வந்து 1952. சுரங்க சட்டம் 1952. மகப்பேறு நலச்சட்டமும் வரதட்சணை சட்டமும் ஒரே ஆண்டு 1961. நெக்ஸ்ட் தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் வந்து 1951. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951. குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்து 2005. வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. தகவல் உரிமை சட்டமும் வந்து 2005 தான் வரும். நெக்ஸ்ட் பெண்களின் திருமண வயது வந்து 21. நெக்ஸ்ட் புத்தக வினா போவோம். 2வது உலகப் போருக்கு பின்னர் டேஷ் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதுன்னா ஐநா சபை மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கை எடுத்துள்ளது. 1995 ஆண்டு உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் டேஷில் கூடினர்னா பெல்ஜிங்கில் கூடினர். நெக்ஸ்ட் தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1993. 1993 தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்டது. ஐநா சபை 1979 ஆண்டு டேஷ் சர்வதேச ஆண்டாக அறிவித்ததுனா பெண் குழந்தைகள் ஆண்டு. பெண் குழந்தைகள் ஆண்டு வந்து 1979. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தைகளை வந்து குழந்தைகள் ஆண்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எதுனா டிசம்பர் 10. மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகா சாசனம் என அழைக்கப்படுவது எதுனா மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்புனா UDHRC. நெக்ஸ்ட் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. உலக மனித உரிமை அறிவிப்பில் உள்ள சட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை யாவைனா 30. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எதுனா புதுடெல்லி. ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமான வாழ்க்கையை வாழ டேஷ் உண்டுனா உரிமை. மனித உரிமைகள் என்பது டேஷ் உரிமைகள்னா இயல்பான அடிப்படை உரிமைகள். மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1997. மாநில மனித உரிமை அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1997. இந்திய அரசியலமைப்பின் 24வது சட்டப்பிரிவு டேஷை தடை செய்கிறதுனா குழந்தை தொழிலாளர் முறையை வந்து 24 ஆர்டிக்கல் வந்து தடை செய்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1945. நெக்ஸ்ட் படத்தோட தலைப்பு பார்ப்போம். நெக்ஸ்ட் படத்தோட தலைப்பு வந்து பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. படிக்கிறேன். நெக்ஸ்ட் இல்லை என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாட்டின் டேஷ் வளர்ச்சிக்கு அதன் தேசிய பாதுகாப்பு மிகவும் அவசியமானதாகும். விடை வந்து அரசியல், சமூகம் மற்றும் பொருளாதாரம். இதுக்காக தான் வந்து அந்த பாதுகாப்பு அவசியமாகும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னா குடியரசுத் தலைவர். இந்திய ஆயுதப்படை டேஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது ஆயுதப்படை. நெக்ஸ்ட் இந்திய அரசால் தேசிய போர் நினைவு சின்னம் புதுடெல்லி டேஷ்
ஏக்கர் பரப்பளவில். புதுடெல்லி 40 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்திய இராணுவப்படை ஜெனரல் என்று அழைக்கப்படும் யாருன்னா 4 நட்சத்திரம். 4 நட்சத்திரம் அந்தஸ்து கொண்ட இராணுவப்படை தளபதியால் வழிநடத்தப்படும். நெக்ஸ்ட், இராணுவப்படை ஜெனரல். இந்திய இராணுவப்படை ஜெனரல் 4 நட்சத்திர தலைமை அந்தஸ்து கொண்ட இராணுவ தளபதியால் வழிநடத்தப்படும். நெக்ஸ்ட், இந்திய இராணுவம் டேஷ் என்ற ஒரு அமைப்பு முறையை கொண்டதுன்னா ரெஜிமெண்ட். என்ன சொல்றாங்கன்னா, இந்திய இராணுவம் ரெஜிமெண்ட் என்ற ஒரு அமைப்பு முறையை கொண்டது சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்திய இராணுவப்படை செயல்பாடு மற்றும் புவியியல் ரீதியாக 7 படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 7 படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை அட்மிரல் என்று அழைக்கப்படும். இந்திய கடற்படை என்ன சொல்றாங்கன்னா அட்மிரல் என அழைக்கப்படும். இராணுவ படையை வந்து ரெஜிமெண்ட் அமைப்பு முறையை கொண்டது சொல்றாங்க. கடற்படை வந்து அட்மிரல் என்று அழைக்கப்படும் டேஷ் நட்சத்திரம். இவங்களுக்கு வந்து 4 நட்சத்திரம் அந்தஸ்து கொண்ட கடற்படை தளபதியால் வழிநடத்தப்படும். நெக்ஸ்ட், இந்திய இராணுவத்தின் உயர்ந்த பதவி என்ன சொல்றாங்கன்னா ஃபீல்டு மார்ஷல். இந்திய இராணுவத்தின் உயர்ந்த பதவி வந்து ஃபீல்டு மார்ஷல். ஃபீல்டு மார்ஷல் பதவி டேஷ் நட்சத்திர அந்தஸ்து கொண்டதுன்னா 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்டது. இந்த ரெஜிமெண்ட்டுக்கு 4 என்ன சொல்றாங்கன்னா இராணுவப்படை அந்தஸ்து. அட்மிரலுக்கு 4 நட்சத்திரம், இராணுவப்படை ஜெனரலுக்கு 4 நட்சத்திரம் சொல்றாங்க. ஆனா இந்த ஃபீல்டு மார்ஷலுக்கு வந்து 5 நட்சத்திரம் அந்தஸ்து கொண்டது சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யாருன்னா ஷாம் மானக் ஷா. நெக்ஸ்ட், இந்தியாவின் 2வது ஃபீல்டு மார்ஷல் யாருன்னா KM கரியப்பா. நெக்ஸ்ட், இந்திய விமானப்படையின் இந்திய விமானப்படையின் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யாருன்னா அர்ஜுன் சிங் தான் இந்த பதவிக்கு முதல் வந்தாரு. ஆனா அவரு மட்டும்தான். ஏன்னா உயர்வு பெற்ற முதல் அதிகாரி யாருன்னா அர்ஜுன் சிங் ஃபீல்டு மார்ஷல். நெக்ஸ்ட், மெட்ராஸ் 5. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1758. 1758 வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தமிழ்நாட்டின் உதகமண்டலத்தில் அமைந்துள்ள இடம் வந்து உதகமண்டலத்தில் என்ன பிளேஸ்னா வெல்லிங்டன் என்ற பிளேஸ். நெக்ஸ்ட், இந்திய இராணுவத்தின் அவசர ஆணையத்திற்கான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க டேஷ் இடங்களில் அதிகாரங்கள் பயிற்சி பள்ளிகள் நிறுவப்பட்டதுன்னா சென்னை, பூனா. இந்திய இராணுவத்தின் அவசர ஆணையத்திற்கான அதிகாரங்கள் பயிற்சி அளிக்க சென்னை, பூனா இடங்களில் அதிகாரங்கள் பயிற்சி பள்ளிகள் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட், அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1998 ஜனவரி 1ஆம் நாள். நெக்ஸ்ட், இந்திய விமானப்படை ஏர்ஷிப் மார்ஷல் என்று அழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட விமானப்படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது. ஒரே ஒரு 5 இது கொண்டது எதுனா ஃபீல்டு மார்ஷலுக்கு மட்டும் 5. நெக்ஸ்ட், இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1978. 1978 இந்திய காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு கடலோர காவல்படை. நெக்ஸ்ட், இந்திய கடலோர காவல்படை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுதுன்னா பாதுகாப்பு அமைச்சகம். கிபி 1025 சோழர் மன்னர். கிபி 1025 சோழர் மன்னர் டேஷ்னா முதலாம் ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவும் கடல்சார் பகுதியான ஸ்ரீவிஜயம் மீது தன் கடற்படை எடுப்பை தொடங்கினார். எந்த ஆண்டுனா 1025. எந்த மன்னர்னா முதலாம் ராஜேந்திர சோழன். நெக்ஸ்ட், அசாம் ரைபிள்ஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1835. 1835 ஆண்டு அசாம் ரைஸ் பில் உருவாக்கப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட், அசாம் அசாம்
ரைபிள்ஸில் டேஷ் படைப்பிரிவுகள் உள்ளனன்னா 46 படைப்பிரிவுகள் உள்ளன சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிறப்பு எல்லைப்புற படை உருவாக்கப்பட்ட ஆண்டு. சிறப்பு எல்லைப்புற படை உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1962. மத்திய ரிசர்வ் காவல் படையின் சிறப்பு பிரிவு வந்து விரைவு அதிரடிப்படை. நெக்ஸ்ட் தேசிய மாணவர் படை என்பது டேஷ் ஆகும்னா தன்னார்வ அமைப்பு ஆகும் சொல்றாங்க. அதான் தேசிய மாணவர் படை. இந்திய சீன எல்லைகளில் லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரையிலான எல்லை பகுதிகளை காக்கும் பணிக்காக பயன்படுத்தப்படும் காவல் படை என்ன படைனா இந்தோ திபெத்திய எல்லை காவல். மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1969 மார்ச் 10. இராணுவ தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து ஜனவரி 15. கடலோர காவல் படை தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து பிப்ரவரி 1. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் வந்து மார்ச் 10. கடலோரம் பிப்ரவரி 1. இராணுவ தினம் வந்து 15. தொழிலகம் பாதுகாப்பு படை வந்து மார்ச் 10. விரைவு அதிரடி படை வந்து அக்டோபர் 7. விரைவு அதிரடி படை தினம் வந்து அக்டோபர் 2. விமானப்படை தினம் வந்து அக்டோபர் 8. கடற்படை தினம் வந்து டிசம்பர் 4. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா கடலோர காவல் படை தினம் வந்து பிப்ரவரி 1. கடற்படை தினம் வந்து டிசம்பர் 4. ஆயுதப்படைகள் கொடி தினம் வந்து டிசம்பர் 7. நெக்ஸ்ட் இந்திய ஊர்காவல் படை டேஷ் அமைப்பாகும்னா தன்னார்வ அமைப்பாகும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஊர்காவல் படையின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சொல்றாங்க. நெக்ஸ்ட் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்திய வெளியுறவு கொள்கையின் வடிவம் அமைப்பதின் முதன்மை சிற்பியாக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு டேஷ் என்று அழைக்கப்பட்ட அமைதிக்கான 5 கொள்கைகளை அறிவித்தார்னா பஞ்சசீலம். ஜவஹர்லால் நேரு பஞ்சசீலம் என்று அழைக்கப்பட்ட அமைதிகளுக்கான 5 கொள்கைகளை அறிவித்தார். அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யாருன்னா வி.கே. கிருஷ்ணன் மேனன். வி.கே. கிருஷ்ணன் மேனன் தான் அணி சேரா என்ற சொல்லை உருவாக்கினார். அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கினார் சொல்றாங்க. நெக்ஸ்ட் அணி சேராமை என்பது எந்த ஒரு இராணுவ கூட்டணியிலும் இந்தியா சேராமல் டேஷ் பிரச்சனைகளில் சுதந்திரமாக தீர்மானிக்கும் நிலைப்பாட்டை குறிக்கும் சொல்றாங்க. என்னன்னா சர்வதேச பிரச்சனைகளில் சுதந்திரமாக தீர்மானிக்கும் நிலைப்பாட்டை குறிக்கும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் தென்னாப்பிரிக்காவின் தேசிய காங்கிரசின் தலைவராக இருப்பவர் யாருன்னா நெல்சன் மண்டேலா. அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவராக இந்தியாவில் இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவராக இந்தியாவில் இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்திய வடமேற்கில் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எதுனா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இந்தியா வடக்கில் தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடு எதுனா சீனா. இது என்ன சொல்றாங்கன்னா வடமேற்குல வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடக்குல வந்து சீனா, நேபாளம், பூட்டான். இந்தியா கிழக்கில் தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடு வந்து வங்காளதேசம். இந்தியா தூர கிழக்கில் தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடு வந்து மியான்மர். இந்தியா தென்கிழக்கில் தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடு வந்து இலங்கை. இந்தியா தென்மேற்கில் தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடு வந்து மாலத்தீவு. நெக்ஸ்ட் ஷார்க் அமைப்பின் நாடு என்ன சொல்றாங்கன்னா ஷார்க் அமைப்பில் என்ன நாடுகள் இருக்குன்னா இந்தியா, வங்காளதேசம், பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், இலங்கை, மாலத்தீவு, ஆப்கானிஸ்தான். நெக்ஸ்ட் பிமஸ் இதுலேயே சீனாவில் எல்லை நாடுகள் தானே மேக்ஸிமம் 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு இதில் வந்து சார்க் அமைப்பின் நாடுகள் சொல்கிறாங்க. பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள். பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் என்னென்னா வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, பூட்டான், நேபாளம். 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட்டு புத்தக வினாக்கள் படிக்கிறேன். இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி யாருன்னா குடியரசுத் தலைவர். இந்திய இராணுவ படையின் முதன்மை நோக்கமானது மேற்கூறிய அனைத்தும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய தினம் அனுசரிக்கப்படும் நாள் வந்து இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் வந்து ஜனவரி 15. அசாம் ரைபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறதுனா உள்துறை அமைச்சகம். என்ன சொன்ன உருவாக்கப்பட்ட அசாம் ரைபிள்ஸ் ஆண்டு உருவாக்கப்பட்டது 1835. நெக்ஸ்ட்டு இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1978. இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு அவைகளினுள் ஒன்றுனா பஞ்சசீலம். என்ன சொல்லலாம்? இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது, அவைகளினுள் ஒன்றுனா பஞ்சசீலம். பின்வருவற்றில் எந்த தீவுகள் இந்தியர்களுக்கு சொந்தமானவைனா அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவின் மையம் அமைந்துள்ள இடம் வந்து என்னன்னா உதகமண்டலம், வெல்லிங்ஸ்டன் என்ற பிளேஸ். இந்திய கடற்படையின் தலைமை தளபதி டேஷ் ஆவார்னா அட்மிரல் ஆவார். இந்திய விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு என்ன சொல்றாங்கன்னா இந்திய விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி டேஷ் ஆவார்னா அர்ஜுன் சிங். அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் டேஷ் யாருன்னா V.K. கிருஷ்ண மேனன். நெக்ஸ்ட் பாடத்தை வந்து 8th புக்கில் வந்து நீதித்துறை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, படிக்கிறேன். இதில் என்ன சொல்றாங்கன்னா பண்டைய காலத்தில் நீதி என்ற சொல் டேஷனுடன் தொடர்புடையதாக இருந்ததுன்னா சமயம் உடன் தொடர்புடையதாக இருந்தது. பண்டைய இந்தியாவின் ஸ்மிருதி இலக்கியங்கள் டேஷ்னா மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யாக்னவல்க்யா ஸ்மிருதி சொல்றாங்க. நெக்ஸ்ட் துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் டேஷ் என அழைக்கப்பட்டதுன்னா பைகா-இ-பெரோஸ் ஷாகி தான் வந்து உரிமையியல் நடைமுறை சொல்றாங்க சட்டங்கள். நெக்ஸ்ட் பைகா-இ-பெரோஸ் ஷாகி ரவுரங்கசீப் காலத்தில் டேஷ் ஆண்டு 1670 ஆண்டு பட்வா-இ-ஆலம்கீர் என்ற சட்ட தொகுப்பின்படி மாற்றப்பட்டது. நெக்ஸ்ட் 1773 உச்ச நீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்த சட்டம் எதுனா 1773. ஒழுங்குமுறை, அந்த சட்டம் பெயர் வந்து ஒழுங்குமுறை சட்டம். உச்ச நீதிமன்றம் முதலாக கல்கத்தாவில் நிறுவப்பட்ட இடம் வந்து வில்லியம் கோட்டை 1774 அமைச்சாங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யாருன்னா சர் ஹெலிஜா ஹிம்பே. எந்த ஆண்டு முதல் தலைமை நீதிபதி ஆனார்னா 1774. மதராஸில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1801. 1801 வந்து மதராஸில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது. பம்பாயில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1824. மதராஸில் ஃபர்ஸ்ட், 2வது பம்பாயில். நெக்ஸ்ட் ஆங்கிலேயர் காலத்தில் சிவிக்ஸ் வழக்குகளையே தீர்ப்பதற்காக ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தையும் குற்றவியல் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தையும் ஏற்படுத்தியவர் யாருன்னா வாராங் ஹெஸ்டிங். இன்னொரு படிக்கிறேன். ஆங்கிலேயர் காலத்தில் சிவிக்ஸ் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தையும் குற்றவியல் வழக்குகளை தீர்ப்பதற்கு ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தை ஏற்படுத்தியார்னா வாராங் ஹெஸ்டிங். குடிமையியல் மேல்முறையீடு நீதிமன்றம் வந்து சதர் திவானி அதாலத். குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா
குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா சதர் நிஷாமத் அதாலத் சொல்றாங்க. நெக்ஸ்ட் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறைகளையே மறுசீரமைத்தவர் யாருன்னா காரன்ஸ் வாலிஸ். யாருடைய ஆட்சியில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறைகளையே மறுசீரமைத்தவர் யாருன்னா காரன்ஸ் வாலிஸ். யாருடைய ஆட்சியில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு கல்கத்தா, டாக்கா மற்றும் பாட்னா ஆகிய இடங்களில் மாகாண மேல்முறையீடு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டனர்னா காரன்ஸ் வாலிஸ். நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் எதுனா கல்கத்தா உயர் நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1862. 1862 தான் வந்து 1862 வந்து கல்கத்தாவில் உயர் நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு. நாட்டின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் எதுனா அகமதாபாத் நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் தான் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம். டேஷ் என்பவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியதுனா மெக்காலே என்பவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் தான் வந்து இந்தியாவில் சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது சொல்றாங்க. உரிமையல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1859. உரிமையல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1859. இந்திய தண்டனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1860. இந்திய தண்டனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1860. குற்றவியல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1861. குற்றவியல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1861. 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம் டேஷ் நீதிமன்றங்களை உருவாக்கியதுனா கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது சொல்றாங்க. எந்த ஆண்டுனா 1935. சுதந்திர இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1950 ஜனவரி 28. 1950 ஜனவரி 28. டேஷ் விதியின்படி 1966 ஆண்டு நடைமுறை மற்றும் வழிமுறைகள் உச்ச நீதிமன்ற விதிகள் ஒழுங்குபடுத்த ஏற்படுத்தப்பட்டன 145. என்ன சொல்லலாம்னா விதி 145 விதியின்படி 1966 ஆண்டு நடைமுறை மற்றும் விதிமுறைகள் உச்ச நீதிமன்ற விதிகள் ஒழுங்குபடுத்த ஏற்படுத்தப்பட்டன. நெக்ஸ்ட் உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகாரத்தை பற்றி கூறும் விதி என்ன சொல்றாங்கன்னா 124 147 ஆர்டிகல்ஸ். அந்த அதிகாரத்தை பத்தி கூறுறது வந்து 124 147. இது 145 என்ன சொல்றாங்கன்னா ஒழுங்குபடுத்த ஏற்படுத்தப்பட்டன. இந்த நடைமுறை வழிமுறைகள் உச்ச நீதிமன்றத்தின் ஒழுங்குபடுத்த ஏற்படுத்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து 145. நெக்ஸ்ட் டேஷ் நீதிமன்றத்தில் முடிவுகள் இந்தியாவிற்கு அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகின்றன. இந்திய உச்ச நீதிமன்றம் முடிவுகள் இந்தியா அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வழக்குகளை ஒரு உயர் நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றுவதற்கான அதிகாரத்தை உடையது என்னன்னா உச்ச நீதிமன்றம். கீழ் நீதிமன்றங்களையே கண்காணித்து மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் பெற்றது எதுனா உயர் நீதிமன்றம். கீழ் நீதிமன்றத்தை கட்டுப்படுத்துவது வந்து உயர் நீதிமன்றம். ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி யாருன்னா மாண்டஸ்கியூ. நெக்ஸ்ட் மாண்டஸ்கியூ புகழ்பெற்ற டேஷ் தத்துவ ஞானி ஆவார்னா பிரெஞ்சு தத்துவ ஞானி ஆவார். சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என அதிகார பகிர்வு கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டிருந்தவர் யாருன்னா மாண்டஸ்கியூ. மாவட்ட அளவில் சிவில்ஸ் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுனா மாவட்ட நீதிமன்றம். குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுனா அமர்வு நீதிமன்றம். குற்றங்களை விசாரிப்பது வந்து அமர்வு நீதிமன்றம். சிவில்ஸ் விசாரிக்கிற வழக்கு வந்து மாவட்ட நீதிமன்றம். நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் வந்து வருவாய் நீதிமன்றம்.
லோக் அதாலத் லோக் அதாலத் என்பதன் பொருள் என்னன்னா மக்கள் நீதிமன்றம். லோக் அதாலத்தின் நோக்கம் என்ன சொல்றாங்கன்னா விரைவான நீதியை வழங்குதல். லோக் அதாலத்தின் அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர். நெக்ஸ்ட் முதல் லோக் அதாலத் நடைபெற்ற இடம் எங்கன்னா குஜராத் ஜுனாகத். எந்த ஆண்டுனா ஜுனாகத் இந்த இடத்துல வந்து 1982ஆம் ஆண்டு. குஜராத் முதல் லோக் அதாலத் நடந்த மாநிலம் எதுனா குஜராத். பிளேஸ் வந்து ஜுனாகத். ஆண்டு வந்து 1982. முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு வந்து 1982. விரைவு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 2000. நீதிமன்றங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2005. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1987. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1987. இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம் எதுனா உச்ச நீதிமன்றம். இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் வந்து புதுடெல்லி. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலராகவும் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவும் உள்ளது எதுனா இந்திய உச்ச நீதிமன்றம். மாநிலத்துக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகளையே விசாரிக்கும் அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் எதுனா இந்திய உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேராணை. உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேராணை வெளியிடும் அதிகாரத்தின் விதி என்ன சொல்றாங்கன்னா 32. நீதி பேராணையின் ஆர்டிகல்ஸ் வந்து 32. உயர் நீதிமன்றத்தின் நீதி பேராணை வெளியிடும் அதிகாரத்தின் விதி வந்து 226. என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல்ஸ் வந்து 226 தான் வந்து நீதி பேராணை. இதுனா உயர் நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு 32. குடியரசுத் தலைவர் டேஷ் நீதிமன்றத்திடம் ஆலோசனை பெறுவார்னா இந்திய உச்ச நீதிமன்றம். மாநிலங்களின் மிக உயர்ந்த நீதிமன்றம் எதுனா உயர் நீதிமன்றம். மாநிலங்களின் உயர் நீதிமன்றத்தின் கீழ் டேஷ் நீதிமன்றங்கள் உள்ளனர்னா துணை நீதிமன்றங்கள். டேஷ் சட்ட திருத்தத்தில் 2 அல்லது 3 மாநிலங்கள் தங்களுக்கான பொதுவான ஒரு நீதிமன்றத்துக்கு கொண்டிருக்கலாம் என்று கூறப்பட்டதுன்னா எந்த ஆண்டுனா எந்த சட்ட திருத்தத்தில்னா 1956ஆம் 7வது சட்ட திருத்தத்தில் 2 அல்லது 3 மாநிலங்கள் தங்களுக்கான பொதுவான ஒரு நீதிமன்றத்தை கொண்டிருக்கலாம் என்று கூறப்பட்டது. குடியரசுத் தலைவரின் ஆலோசனையின் அதிகாரத்தின் விதி என்ன சொல்றாங்கன்னா 143. நமது நீதித்துறை நிர்வாகத்தின் இடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அவையில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. மேலும் வினா என்னவென்றால் எப்படி இந்த 2 நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும் என்பதே ஆகும். இக்கூற்றை கூறியவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். என்ன சொல்றாங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் நமது நீதித்துறை நிர்வாகத்தில் இடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அவையில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. மேலும் வினா என்னவென்றால் எப்படி இந்த 2 நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும் என்பதாகும் சொல்லிட்டு இக்கூற்று கூறியார்னா டாக்டர் அம்பேத்கர். உரிமையியல் சட்டங்கள் என்ன சொல்றாங்கன்னா நிலம் தொடர்பான பிரச்சனைகள், வாடகை, திருமணம் தொடர்பான பிரச்சனைகள். நெக்ஸ்ட் குற்றவியல் சட்டங்கள் என்ன சொல்றாங்கன்னா திருட்டு, கொலை, பெண்கள் துன்புறுத்துதல். பொது நலத்தை பாதுகாப்பதற்கான நீதிமன்றத்தின் தாக்கல் செய்யும் வழக்கு டேஷ் ஆகும்னா பொதுநல வழக்கு. நெக்ஸ்ட் புத்தக வினா படிக்கிறேன். இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை எதுனா உச்ச நீதிமன்றம். டேஷுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறைகளை நீதிமன்றம் அமைத்து வழங்குகிறதுனா மேற்கண்ட அனைத்து சொல்றாங்க. கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் மாநிலங்களுக்கிடையான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறதுனா முதன்மை அதிகார வரம்பு. பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டிருக்கலாம்னா பஞ்சாப். சரி இதான் முக்கியம். ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட். எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் பொதுவான உயர் நீதிமன்றம் கொண்டு உள்ளதுன்னு கேட்குறாங்க. பஞ்சாப், ஹரியானா, சத்தீஸ்கர்.
பஞ்சாப், அப்புறம் ஹரியானா மற்றும் சத்தீஸ்கர். பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேஷால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா உச்ச நீதிமன்றத்தால். இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனைனா இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனைனா 1. சுப்ரீம் கோர்ட் 1 தான் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. எஃப்ஐஆர் என்பதுனா முதல் தகவல் அறிக்கை தான் எஃப்ஐஆர். குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஷ் என அழைக்கப்படுகிறதுனா அமர்வு நீதிமன்றம். டேஷ் நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் ஆகும்னா கல்கத்தா. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் டேஷ் மற்றும் டேஷ் உடன் இந்தியா நீதித்துறைகளை நிறுவினர். நாம் எப்படி நிறுவினாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் சுதந்திரம் மற்றும் நடுநிலைத்தன்மை உடன் இந்தியா நீதித்துறையை நிறுவினர். புகழ்பெற்ற பிரான்சு தத்துவ ஞானியான டேஷ் ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார்னா மாண்டேஸ்கியூ. டேஷ் பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகிறதுனா உரிமையியல் நீதிமன்றம். பழங்காலத்தில் பெரும்பாலான அரசர்களின் நீதிமன்றங்கள் டேஷின் படி நீதியை வழங்குகின்றன, தர்மத்தின் படி.